காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இந்த நீட் ஒழிப்பு நிரந்தர தீர்வு, அதை சட்டப்பூர்வமாக மாற்றி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்காக போராடுற அனிதாவின் அண்ணன்கள் அத்தனை பேருக்கும் ஆதரவாக கட்சி வேறுபாடு இன்றி நாங்கள் நிற்கிறோம். தோழர்களினுடைய குரல் எங்களுக்கு கேட்கிறது. தோழர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு நொடி அமைதி, ஒரு நொடி அமைதி. இதே மாதிரி மெரினா கடற்கரை மட்டுமல்ல, மெரினா நான் சொல்றதை கேட்டாதான் உங்களுக்கு கேட்கும். நாம் நடத்துகிற தோழர் ஒரு சரிங்க, நான் நடத்துகிற போராட்டத்தை ஆதரித்து கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உரையாற்றுகிறார். அவரை கைத்தட்டி வரவேற்போம். அனைத்து தோழர்களுக்கு வணக்கம். இந்த அமைச்சர் அரசியல் கட்சி அதெல்லாம் கேட்டுக்கு வெளியவே விட்டுட்டு மாணவர்களினுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவதற்காக ஒரு சாதாரண மனிதனாக இங்கு உள்ள வந்திருக்கிறோம். சொத்துரிமை, வாக்குரிமை, அனைத்து உரிமையும் போராடி தான் பெற்றது தமிழ்நாடு. அதே மாதிரி அரசியலை தாண்டி மாணவர்கள், இளைஞர்கள், உங்களுடைய ஒற்றுமைக்கு நான் தலை வணங்குகிறேன். இது தமிழ்நாட்டின் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இந்த மாணவர்கள் போராடுறாங்க. இந்த நீட் ஒழிப்பு நிரந்தர தீர்வு, அதை சட்டப்பூர்வமாக மாற்றி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்காக போராடுற அனிதாவின் அண்ணன்கள் அத்தனை பேருக்கும் ஆதரவாக கட்சி வேறுபாடு இன்றி நாங்கள் நிற்கிறோம். அரசியல் 1000 முரண்பாடு இருக்கு, அதை நாங்கள் வெளில பாத்துக்கிறோம். ஆனா மாணவர் பிரச்சனை வந்தா திமுக, அதிமுக, மதிமுக, தாவேகவும் மாணவர்களுக்காக ஒன்றாக நிற்போம், ஒற்றுமையோடு நிற்போம், உங்களுக்காக நிற்போம். அதே போல தமிழ்நாடு முழுக்க ஜனநாயக பூர்வமாக அமைதியான முறையில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு காவல்துறை எந்த அச்சுறுத்தலும் தரக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாகவே நான் சொல்லிக்கொண்டு, உங்கள் ஒற்றுமை வளரட்டும், உங்கள் போராட்டம் தொடரட்டும். யாருக்குமே செவி சாய்க்காத டெல்லியவே நீங்கள் செவி சாய்க்க வைத்திருக்கிறீர்கள். உங்களை தலை வணங்குகிறேன், உங்களை தலை வணங்குகிறேன். எந்த திசை திருப்பலுக்கும் இடம் கொடுக்காமல், இது எங்களுடைய அவங்களுடைய யாருடைய போராட்டம் கிடையாது. தம்பிகளா தங்கைகளா, இது உங்களின் போராட்டம். உங்கள் போராட்டம் ஓங்கட்டும். உங்கள் அத்தனை பேருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள். நன்றி. ஜெய் பீம். இன்குலாப் ஜிந்தாபாத், ஜிந்தாபாத். குண்டா நடிகள் தாக்கினாலும் போராடுவோம், போராடுவோம். வரவேற்கின்றோம், 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 வரவேற்கின்றோம். தோழர்களினுடைய குரல் எங்களுக்கு கேட்கிறது. தோழர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு நொடி அமைதி, ஒரு நொடி அமைதி. இதே மாதிரி மெரினா கடற்கரை மட்டுமல்ல, மெரினா நான் சொல்றதை கேட்டாதான் உங்களுக்கு கேட்கும். தோழர் கொஞ்சம் அமைதிக்காரங்க, தோழர் இருங்க, அவர் பேசுறாரு, அமைதிக்காரங்க தோழர், அமைதிக்காரங்க. இதே மாதிரி தோழர், இதே மாதிரி இதே மாதிரி இந்த போராட்டத்துல அமருங்கள். எந்த சலசலப்பும் இல்ல. இது உங்க போராட்டம். இந்த போராட்டம் எப்ப தொடங்கினது, எப்ப முடிக்கணும்? நீங்க சாதாரண கரப்பான் பூச்சிகள் கிடையாது, மெல்ல அரிக்கும் கரையான்கள். இது குறித்த அனைத்து முடிவுகளையும் இடம், காலம் எல்லாம் நீங்களே எடுங்க. நாங்கள் கட்டற்ற ஆதரவு மட்டும் தான் உங்களை தரோம். நன்றி. தயவு கூர்ந்து தோழர்கள் அமைதியாக அமருமாறு உங்களை அன்புடன் கேட்கிறோம். தயவு கூர்ந்து தோழர்கள், தயவு கூர்ந்து இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத். பொதுவான மேடை என்ன வருவாங்க, எல்லாரும் மதிப்பளிக்கின்ற ஒரு வார்த்தை நம்ம வந்து போயிருக்காங்க. அதனால எல்லாருக்கும் அந்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய போராட்டம் தான். சற்று அமைதியா உட்காருங்க, உட்காருங்க.
வந்து நாங்க திருத்திக்கிறோம். பிஜேபி உள்ளார வந்தா விட முடியாது. ஓகேங்களா? பிஜேபி உள்ளார வந்தா விட முடியாது. விடவே முடியாது. பிஜேபி என்பது ஒரு கட்சி அல்ல, அது ஒரு பாசிச படை. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வரலாம் இந்த அலுவலகத்துக்குள்ளார. பாஜக மட்டும் வரக்கூடாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் போராட்டம். பிஜேபியை வீழ்த்துவதற்கு தான் இந்த போராட்டம். பிஜேபி வரவைப்பதற்கு. ஓகேவா? இங்க வந்து இந்த போராட்டம் தொடங்கி இதனுடைய நோக்கம் பிஜேபி எதிர்ப்பில், பாசிச எதிர்ப்பில், நரேந்திர மோடி எதிர்ப்பில், சர்வாதிகார எதிர்ப்பில். இதுதான் எங்களுடைய நோக்கமே ஒழிய இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பதவி ஆசைக்காக வழிகடாவதற்கு இந்த போராட்ட குழு ஒன்றும் இணையாகாது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். அதே போல தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். இருங்க, இழப்பீடு வழங்கப்படும். இந்த கோரிக்கைகளை முன்வைத்துதான் 6 நாட்கள் நாம் போராடி இருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு கிடைத்திருக்கிற முதல் வெற்றி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. அடுத்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படுகிற வரை நாம் என்ன செய்யலாம் என்பதை ஒருங்கிணைப்பு குழு கலந்து பேசி முடிவு பண்ணலாம். இந்த போராட்டத்தை எந்த வகையில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு நாம் அனைவரும் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய சித்து விளையாட்டை, தனக்கு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு உணர்வை எல்லாம் மாணவர்கள் மத்தியில் போராட்ட உணர்வில் வந்து பால்படுத்துகிற வேலையை எந்த அரசியல் கட்சி செய்தாலும் அதை இந்த மேடை ஏற்றுக்கொள்ளாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மாணவர்களையும் ஒன்றுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. அவரவர் கருப்பு சட்டை போடலாம், அவரவர் சிவப்பு சட்டை போடலாம், அவரவர் நீல சட்டை போடலாம், சிவப்பு மஞ்சள் சேர்ந்த சட்டை கூட போடலாம். அது அதிக சட்டை. ஆனா நாம் எல்லோரும் சேர்ந்திருக்கிற சட்டை மூவர்ண கொடி, இந்திய தேசிய கொடியின் கீழே ஒன்று திரளணும். அதுதான் முக்கியமானது. ஆகவே நமக்கு ஒரு 10 பேர் சொல்றாங்கிறதுக்காக உணர்ச்சி வரும், பயங்கரமா பீரிடும். ஆனால் பாசிச அரசு ஒரு புல் ஸ்டாப் கூட இந்த ஆட்சி வைக்காதுன்னு சொன்னவங்கள விவசாயிகள் மண்டியிட வைத்தார்கள். இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள் மண்ணை கவ வைத்திருக்கிறோம். இதுதான் போராட்டத்தினுடைய முதல் வெற்றி. இந்த போராட்டத்தை நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் வேகம் மட்டும் இருந்தால் போதாது, விவேகமும் தேவை. இந்த போராட்டம் என்பது ஏதோ 50 பேர் 40 பேர் போய் ரயில் முன்னாடி நின்று அடிபட்டு சண்டை போட்டு உருண்டு பிறண்டு வந்து நின்னுட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? அந்த போராட்டத்தை மதிக்கிறோம், அந்த போராட்ட உணர்வை மதிக்கிறோம், அதை போற்றுகிறோம். அந்த போராட்டத்தினால்தான் இவ்வளவு கூட்டம் வந்துச்சு. அந்த போராட்டங்களை மதிக்கிறோம். ஆனா நம்முடைய இலக்கு இன்றைக்கு ஜென்சி தலைமுறை எல்லாவற்றையும் கேள்வி எழுப்புவார்கள். அது இளைய தளபதியாக இருந்தாலும் சரி, தளபதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கேள்வி எழுப்பணும். ஓகேங்களா? யாராக இருந்தாலும் கேள்வி எழுப்பணும். ஆனா அந்த கேள்வி எழுப்புவதை ஒரு தார்மீக அறத்தோடு எழுப்பணும். எங்கு எழுப்பணும், எவ்விடத்தில் எழுப்பணும், எப்படி எழுப்பணும் என்கிற வரைமுறை நமக்குள் நாம் உருவாக்கிக்கணும். அதுதான் மாணவர் ஒற்றுமை. நீங்க வர இடத்துல போற இடத்துல நம்ம பேசிட்டு முடியாது. இது நம்ம போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்ற வந்த இடத்தில் ஒரு சிலர் தேவையில்லாத வார்த்தைகள்ல பேசிருக்கிறாங்க. ஒரு சிலர் வேற சில டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனா நம்ம டிமாண்ட் என்ன சொல்லியிருக்கிறோம்? நீட் தேர்வை ரத்து செய். இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணுமே ஒழிய இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சித்து விளையாட்டுகளில் மாணவர்கள் சிக்கி பலிகடாகிவிடக் கூடாது. மாணவர்கள் ஒரே ஒரு நோக்கம், நீட் தேர்வு ரத்து செய்யணும். மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர், இலக்கிய பேராசான் ஜீவா, இவர்கள் எல்லாம் போராடி பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மாணவர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கணும். அந்த ஒற்றுமைதான் இன்றைய தேவை. இந்த ஒற்றுமையை சீர்கெடுக்க எந்த சக்திகள் முயற்சித்தாலும், எந்த வடிவத்தில் வந்தாலும் நாம் அனுமதிக்க கூடாது. ஆகவே உங்களுடைய
அன்பான ஒத்துழைப்பு சிறப்பான முறையில தொடர்ந்து கொண்டிருக்க ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்னும் ஒரு 5-10 நிமிடங்களில் நிறைவு செய்கிறோம். அதற்கு பிறகு நம்முடைய போராட்டம் புதிய எந்த வகையிலான கோரிக்கைகளை முன்வைக்கலாம், என்ன செய்யலாம் என்கிற ஒரு அறிவிப்புகளை அந்த ஒருங்கிணைப்பு குழு முன்வைக்கும். அது வரைக்கும் நமது தோழர்கள் முன்மொழி முழக்கங்களை எழுப்புவார்கள்.